ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஷார்ட் பிளிக்ஸ் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க தி சாவேஜ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு சிம்பிளான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அவங்க வெளியூருக்கு வேலைக்காக வந்திருக்காங்க. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் பல ஆசைகள் இருக்கு. இந்த மாதிரி படத்துல காட்டுற மாதிரி அது பண்ணணும் இது பண்ணணும் பல விஷயங்கள் ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை எப்படி போகுது, அது எந்த மாதிரி ஒரு டிராஜடியில போய் முடியுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா இந்த படத்தோட மேக்கிங் சொல்லலாம், ஒரு ராவான மேக்கிங்லயே கொடுத்திருக்காங்க. பல விஷயங்களை ரொம்ப ராவா காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் ஒரு 18+ தான். யாருமே கண்டிப்பா உட்காந்து ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அது அடல்ட் கண்டென்ட் சீன்ஸ்லயா இருக்கட்டும், அதே மாதிரி டைலாக்ஸ்லயா இருக்கட்டும், பல கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்து மூலமா சொல்ல வந்த மெசேஜ் ஓரளவு நீட்டா கன்வே பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா என்ன, இந்த படத்தை பயங்கர ராவா எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா பல காட்சிகள் நமக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கதான் செய்யுது. என்னடா இப்படி நடக்குது அப்படின்ட்டு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஓரளவு ஓகேவா இன்ட்ரெஸ்டிங்கா தான் எழுதி எடுத்திருக்காங்க. இதுவே ஒரு ஷார்ட் பிலிம் ஜானர் தான். கிட்டத்தட்ட ஒரு 65 நிமிஷம் கிட்ட தான் போகுது. சோ கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் இருக்கு. யாருக்கெல்லாம் ஒரு டிஸ்டர்பிங்கான படம் பார்க்கணுமோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட ட்ரை பண்ண. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.